Hi everyone, the continuous video of revaluation of account. Here now we will see one problem. Atal and Asha are partners in a partnership business sharing profit and loss in the ratio of 1:1. The portion of their business as on 31/12/1999 was as under. Okay, ஸோ அட்டல் அண்ட் ஆசா அப்படின்னு டூ பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிஸ்னஸில் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை 1:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட லயபிலிட்டி கொடுத்துருக்காங்க, அசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டலோட கேபிட்டல் 60,000, ஆஷா கேபிட்டல் 40,000, ஜென்ரல் ரிசர்வ் 10,000, சன்ட்ரி கிரெடிட் ஆர் 30,000, பேங்க் அக்கௌண்ட் 5,000. தென் அசெட் சைட் லேண்ட் அண்ட் பில்டிங் 60,000, ஃபர்னிச்சர் 10,000, stock 15,000, debtor 10,000, less bad debts reserve 500, remaining 9,500, cash in hand 50,500. So total balance sheet value is 1,45,000. Okay, so இப்போ நியூ பார்ட்னரா யார் ஆட் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா அட்மிட் ஆகுறான்னா அர்ஜுன் அப்படின்ற ஒரு பார்ட்னர் வந்து அட்மிட் ஆகுறாரு. ஸோ அவர் எவ்வளோ கேபிட்டல் வந்து கொண்டு வராரு அப்படின்னா 20,000 வந்து கேபிட்டல் கொண்டு வராரு. ஸோ இப்போ நியூவாக ஒரு பார்ட்னர் உள்ள அட்மிட் ஆகும்போது நம்ம இருக்க ஓல்டு பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசெட் அண்ட் லயபிலிட்டியை என்ன பண்ணுவாங்கன்னா ரீவேல்யூ பண்ணுவாங்க. ரீவேல்யூ பண்ணி வந்த ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி அவங்களோட ஓல்டு ரேஷியோவில் பிரித்து ரெண்டு பேரும் எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் ஆஃப் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் you have to see first additional information. Land and building be value at rupees 80,000. Okay, so asset side la balance sheet la பார்த்தோம்னா 60,000 land and building ஓட வேல்யூ இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 80,000 ஆயிருக்கு. ஸோ இந்த நெட் வேல்யூ இஸ் 80,000 minus 60,000 remaining 20,000. ஸோ அப்போது லேண்ட் அண்ட் பில்டிங் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 60,000லேருந்து 80,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த நெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 20,000. அந்த 20,000 தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் போடணும். அப்போ எந்த சைடு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கிரெடிட் சைடு. ஸோ அசெட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது எந்த சைடு வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு. ஓகே, தென் next value of the furniture and stock be reduced by 10%. So the furniture value is balance sheet is 10,000 into 10% 1000. ஸோ ஃபர்னிச்சரோட வேல்யூ என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டெபிட் சைடில் நம்ம போடணும். அப்போ 2 ஃபர்னிச்சர் 1000, then stock 15,000 stock, same 10% 1,500 debit side. Then so next revaluation account என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா provision for bad debts be increased to ₹1,000 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்மளோட அசட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பேட் டெப்ஸ் வந்து ரிசர்வ் ஆயிருக்கு 500. ஸோ அப்போது 1000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு 500 ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ இஸ் ரெடியூஸ். அப்போது டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் 1000 minus 500 ரிமைனிங் 500 தான் என்ன பண்ணணும்னா டெபிட் சைடில் போடணும். ஓகே, தென் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் வராது. ஸோ இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் சைடு இஸ் 20,000, இந்த டெபிட் சைடு லெஸ் பண்ணோம் அப்படின்னா 17,000 இஸ் ப்ராஃபிட். ஸோ நம்மளோட கிரெடிட் சைடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டெபிட் சைடு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 17,000 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்போது அட்டல் அண்ட் ஆஷா ரீவேல்யூ பண்ண ப்ராஃபிட்டை வந்து 1:1 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ 17,000 into 1/2 8,500, தென் ஆஷாக்கும் சேம் 8,500. ஸோ இந்த ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். தென் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் you put it opening capital by balance drawdown. Atal capital is 60,000 and Asha capital is 40,000. Put it. Okay, then you have to put it
ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட். ஸோ அட்டல்டு ரீவேல்யூ பண்ணதா அட்டலோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 8500, ஆஷாவோட ப்ராஃபிட் 8500. தென் நெக்ஸ்ட் அர்ஜுன் டு பிரிங் 20,000 ஆஸ் ஹிஸ் கேபிட்டல். ஸோ அட்டல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேபிட்டல் வந்துட்டு எடுத்துகிட்டு வராரு. ஸோ அதை கேஷாக எடுத்துகிறார். அப்போது யூ ஹாவ் டு புட் பை கேஷ் இன் கிரெடிட் சைட். ஸோ நம்ம 20,000 அர்ஜுனுக்கு நேராக போடணும். தென் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லயபிலிட்டி சைடில் ஆல்ரெடி ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது. ஸோ ஜென்ரல் ரிசர்வ்னால் என்ன அப்படின்னா ஆல்ரெடி எப்போவுமே பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டோ இல்லை ஜென்ரல் ரிசர்வோ நம்ம வந்து லயபிலிட்டி சைடில் பார்ப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் ரிசர்வ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு சில சுச்சுவேஷனில் அதிலிருந்து எடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அது உள்ளே போட்டு வைப்பாங்க. எப்போ பிரிக்கணுமோ அப்போ பிரிச்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது நியூவாக ஒரு பார்ட்னர் உள்ளே வந்தோடனே அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் பிரித்து எடுத்துக்கிறாங்க. அப்போ ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ அப்போனா 10,000. 10,000 1:1 ரேஷியோவில் பிரித்தோம் அப்படின்னா அட்டலுக்கு ஒரு 5,000, ஆசாக்கு ஒரு 5,000. ஓகே. தென் குட்வில் இஸ் ₹10,000 brought in cash by அர்ஜுன். ஸோ அர்ஜுன் வந்து 10,000 வந்து குட்வில்ல எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த குட்வில்ல ஓல்டு பார்ட்னர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து எடுத்துப்பாங்க. ஸோ அதே 1:1 ரேஷியோவில் பிரித்து எடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அட்டலும் ஆஷாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அர்ஜுனுக்கு வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அதுக்காக குட்வில்ல ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ அப்போ 10,000ல் 1/2 5,000 அட்டலுக்கு. தென் அதே மாதிரி ஆஷாக்கு ஒரு 5,000. ஸோ இப்போ நம்ம டெபிட் சைடில் அட்டலை ஆட் பண்ணோம் அப்படின்னா 78,500, ஆஷாக்கு 58,500, தென் அர்ஜுனுக்கு 20,000. அப்போது பேலன்சிங் ஃபிகரும் சேம் தான். பை 2 பேலன்சிங் ஃபிகர் 78,500 அட்டல், ஆஷாக்கு 58,500, தென் 20,000 வந்துட்டு அர்ஜுனுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட். ஸோ ஆல்ரெடி இப்போது நியூவாக ஒரு பார்ட்னர் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போது எல்லாத்தையும் அவங்கவுங்க பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களோட பேலன்ஸ் ஷீட் என்னவாக இருக்குது அப்படின்றத நியூவாக ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஓப்பன் liability side and asset side. You have to first prepare liability side. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. ஸோ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அட்டலுக்கு வந்து 78,500, ஆஷாக்கு 58,500, அண்ட் அர்ஜுன் எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வந்தார் அப்படின்னா 20,000. அது வந்து liability சைடில் நம்ம மென்ஷன் பண்ணோம். தென் சண்டே கிரெடிட்டார்ஸ். ஸோ ஆல்ரெடி அவங்களோட கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ 30,000. ஓகே. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 5,000. ஸோ இது எல்லாமே liability சைடில் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். தென் அசட் சைட். ஸோ இப்போ அசட் சைட் பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ லேண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து 60,000. இப்போ ரீவேல்யூ பண்ணதில் என்ன அப்படின்னு பார்த்தா 20,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ 60,000 + 20,000 80,000 டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 10,000. அதுக்கு 10% ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ டிப்ரிஷியேஷன் 10%. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1,000. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 9,000. ஓகே. ஸ்டாக். ஸோ ஸ்டாக் இஸ் 15,000. அதுக்கும் டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 10%க்கு 1,500, ரிமைனிங் 13,500. தென் கேஷ் இன் ஹேண்ட். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 50,500 வந்து கேஷ் இன் ஹேண்டு இருக்குது நம்ம பேங்க்கில். ஸோ அதோட நியூவாக ஒரு பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வந்தாலும் அந்த கேபிட்டலும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் கேஷ் இன் ஹேண்டோட. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு 20,000. தென் குட்வில். ஸோ குட்வில் வந்துட்டு நம்மளோட நியூ பார்ட்னர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது இனி இந்த ஃபேமோட குட்வில்லாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ குட்வில் ஒரு 10,000. தென் டெட்டாஸ். ஸோ டெட்டாஸ் எவ்வளோ இருக்காரு அப்படின்னா 10,000. டெட்டாஸ் எவ்வளோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 1,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 10,000 - 1,000 ரிமைனிங் 9,000 இஸ் டெட்டார். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,92,000 அசட் சைடும் 1,92,000 liability சைடும் வந்தது அப்படின்னா யுவர் சம் இஸ் கரெக்ட். ஓகே. ஸோ அட்மிஷன் ஆஃப் யுவர் பார்ட்னரில் நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
இப்போ வந்து நம்ம பார்த்த சமயம் என்ன அப்படின்னா, ஓல்டு பார்ட்னருக்கு நியூ பார்ட்னர் குட்வில் எடுத்துகிட்டு வந்தானா எப்படி பிரித்து கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த ஃபேர்ம்லே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படின்னு 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா, அவங்க ஃபேர்ம்லேயே இருக்க குட்வில் வந்துட்டு எப்படி நியூ பார்ட்னருக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம இப்போ சம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ளீஸ் see this sum. A and B share profit in the ratio of 3:1. The balance sheet as on 31st March 2005. ஸோ அப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ண பேலன்ஸ் ஷீட் இருக்குது. இப்போ நியூவாக சி வந்து உள்ளே ஆட் ஆகிறாரு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் ரீவேல்யூ பண்ணி நியூவாக ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் ஓப்பன் இட். First additional information, C to bring rupees 10,000 as capital for 1/5 share of profit. So C வந்து எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வராரு 10,000. இதை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடுவோம். ஸோ இந்த ஃபேமோட குட்வில் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 10,000. ஸோ இதுவும் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எல்லா பார்ட்னர்ஸும் பிரித்து எடுத்துப்பாங்க. தென் ஸ்டாக் அண்ட் ஃபர்னிச்சர் டு பி ரிடியூஸ் by 10%. ஸோ ஸ்டாக் அண்ட் ஃபர்னிச்சர் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னா ரிடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட அசட்டோட வேல்யூ ரெடியூஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் சைடில் போடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டாக்கோட வேல்யூ 20,000 இன்ட்டு 10% 2,000. ஓகே, டெபிட் சைட். தென் ஃபர்னிச்சர் இஸ் 1000 இன்ட்டு 10% போட்டோன்னா 100. அப்போ நமக்கு 100 வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. தென் so a reserve of 5% on debtor for doubtful debts to be created. So எவ்வளோ கிரியேட் ஆயிருக்கு, 5% டெட்டார் மேலே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ 16,000ல் 5% கண்டுபிடிச்சா 800. ஸோ டெட்டார்ஸோட இதுவும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு ப்ரொவிஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் பில்டிங் டு பி அப்ரிஷியேஷன் by 20%. ஸோ பில்டிங்கோட வேல்யூ என்னென்னா அப்ரிஷியேஷன் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 25,000ல் 20% கண்டுபிடிச்சோன்னா 5,000. ஸோ 5,000 என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் ரிவேல்யூ அக்கௌண்ட்டில் வராது. ஸோ நம்ம இப்போ டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டெபிட் சைடில் 5,000 இருக்குது, கிரெடிட் சைடில் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2,100. இந்த 2,100 ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க ரேஷியோவில் பிரிச்சுப்பாங்க. அப்போ ஏ வந்துட்டு எவ்வளோ எடுத்துப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா 2,100 இன்ட்டு 3/4 1,575. பிக்கு வந்து 2,100 இன்ட்டு 1/4 525. அப்போது இந்த ப்ராஃபிட்டை நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? தென் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு புட் இட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ அவங்க ஏயோட கேபிட்டல் 30,000, பியோட கேபிட்டல் 60,000. தென் யூ ஹாவ் டு சி பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டிஸ் சைட் ஜென்ரல் ரிசர்வ். ஸோ ஜென்ரல் ரிசர்வ்ன்றது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்லேயே சொன்னேன். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4,000 லயபிலிட்டி சைடில். இது எப்பயாவது நியூவாக ஒரு பார்ட்னர் உள்ளே ஆட் ஆனாங்கன்னா அதை ஓல்டு பார்ட்னர்ஸ் பிரித்து எடுத்துப்பாங்க. அது ஒன் ஆஃப் த ப்ராஃபிட் மாதிரி. அப்போது 4,000 வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 3:1 பிரித்தோம் அப்படின்னா ஏக்கு 3,000, பிக்கு 1,000. ஓகே, தென் சி வந்து கேபிட்டல் வந்து கொண்டு வந்திருக்காரு எவ்வளோ அப்படின்னா 10,000. நம்ம அப்போ அது கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடணும். அப்போ பை கேஷ்ன்னு போட்டு சியில் வந்துட்டு 10,000. ஸோ ரீவேல்யூ பண்ணதில் ஏக்கும் பிக்கும் வந்த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஏக்கு 1,575, பிக்கு 525. ஓகே, தென் யூ ஹாவ் டு புட் இட் குட்வில். த ஃபேமோட குட்வில் 10,000. இந்த 10,000ல் 1/5 வந்து சியோட ஷேர். அதில் வந்துட்டு அந்த குட்வில்ல வந்துட்டு சிக்கு வந்துட்டு ஏவும் பியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது 10,000ல் 1/5 கண்டுபிடிச்சோன்னா 2,000. அப்போ ஏவும் பியும் அவங்கவுங்க ரேஷியோவில் இருந்து எடுத்து சிக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போது பை குட்வில் அப்படின்னு போட்டு 2,000ல் 3:1 ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா ஏக்கு 1,500, பிக்கு 500. ஓகே, தென் டெபிட் சைட். ஸோ டெபிட் சைடில் வந்துட்டு அப்போது 2 C's கேபிட்டல் அப்படின்னு போட்டு சி வந்து 2,000 ரிசீவ் பண்ணுற மாதிரி நம்ம காட்டுறோம். தென் ஏவை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா
36,075, பேலன்சிங் ஃபிகரும் 36,075 ஏக்கு. பிக்கு வந்து 18,025, பேலன்சிங் ஃபிகரும் 18,025. தென் சிக்கு வந்து 10,000. இதில் அவங்களோட சியோட கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2,000. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 8,000 தான் அவரோட கேபிட்டல். ஸோ அப்போது டோட்டலாக கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேலன்சிங் ஃபிகர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம நியூவாக பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா? தென் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் லயபிலிட்டிஸ் சைடு. ஸோ கிரெடிட்டார்ஸ் வந்து எவ்வளோ இருக்காரு, 13,500. ஸோ தென் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஏக்கு வந்து 36,075, பிக்கு 18,025, தென் சிக்கு 8,000. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னென்னா அசட் சைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். லைபிலிட்டி சைடு ஓவர். ஃபர்ஸ்ட்டு கேஷ் அட் பேங்க். ஸோ பேங்க்கில் வந்து கேஷ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 22,500. அதோட சி எடுத்துகிட்டு வந்த கேபிட்டல் அந்த வந்து கேஷாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது சி கேஷ் வந்து 10,000. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 32,500. தென் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி அசட் சைடில் 3,000 இருக்குது, அது போடணும். தென் ஸ்டாக். ஸோ ஸ்டாக் இஸ் 20,000. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ டிப்ரிஷியேஷன் ஆயிருக்குன்னா 10% கண்டுபிடிச்சல 2,000. ரிமைனிங் 18,000 தான் ஸ்டாக்கோட வேல்யூ. தென் டெட்டாஸ். ஸோ டெட்டாஸ் வந்து எவ்வளோனா 16,000 இருக்காரு. அவருக்கு வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 5%. இதில் 800 கண்டுபிடிச்சோன்னா 15,200. தென் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1000. அதுக்கு டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சோன்னா 100. ரிமைனிங் இருக்க 900 தான் ஃபர்னிச்சர். ஓகேவா? தென் பில்டிங்கோட வேல்யூ 25,000. அது வந்து என்ன ஆயிருக்கும், அப்ரிஷியேஷன் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி ஓல்டாக இருந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 25,000. நமக்கு இப்போ 5,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஆட் பண்ணணும். அப்போ டோட்டலாக 30,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ அசட் சைடும் லைபிலிட்டி சைடும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 99,600 சேமாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ ஒரு ஃபேம் வந்து குட்வில் வச்சுருந்தது அப்படின்னா வர பார்ட்னருக்கு எப்படி பிரித்து கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதே தான் நியூ பார்ட்னர் குட்வில் எடுத்துகிட்டு வந்தாருன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் எப்படி பிரித்து எடுத்துப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சம்ம வந்துட்டு திரும்பவும் கேளுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ.